Hello friends, welcome to IntelliSkill channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இங்கே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் வேரியபிள்ஸ் நம்மளுக்கு அவைலபிள். ஒன்று லோக்கல் வேரியபிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள். ஓகேங்களா? அதில் லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். Variables declared inside the function are called local variables. அதாவது எந்த ஒரு வேரியபிளை நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிள் தான் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? They can only be accessed in the function where they are declared. நீங்கள் அந்த லோக்கல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அந்த வேரியபிளை உங்களால் எங்கே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுக்கு வெளியில் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக் ஸ்கோப். ஓகேங்களா? அதுக்குள்ளே மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. இதுக்கு பேர் தான் லோக்கல் வேரியபிள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு என்ன பெட்டராக புரியும். நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். லோக்கல் வேரியபிள் .html. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTML-க்கான ஸ்ட்ரக்சர் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல JS லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைட்டில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார்ம் எலிமெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஃபார்ம்/ஃபார்ம். இங்கே பட்டன் டேக் நான் எடுத்துக்கிறேன். பட்டன் டேக்கில் வந்துட்டு கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதுக்கான அவுட்புட்டை பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு பட்டன் கிடச்சிருச்சு. இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், எந்த ஒரு ஆக்ஷனுமே எனக்கு வந்துட்டு நடக்கலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் இந்த இடத்துல எழுதுகிறேன். ஓகேங்களா? ஆன் கிளிக். இந்த ஆன் கிளிக்கோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இந்த ஆன் கிளிக் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் பட்டனில் தானே யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கால் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் நேம் நான் கொடுத்துக்கிறேன். என்னென்ட்டு க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் நான் கொடுத்துக்கிறேன். பட் ஸ்டில் இன்னும் நம்ம க்ரீட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் ஆர் ஃபங்க்ஷனை நம்ம இன்னும் எழுதவே இல்லை, அதாவது டிஃபைன் பண்ணல. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், நான் எப்போ வந்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போ க்ரீட்டிங்ஸ் அப்படின்ற மெத்தட் எனக்கு கால் ஆகணும் அல்லது இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். சரி, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக் எடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட்/ஸ்கிரிப்ட் இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபங்க்ஷனுடைய நேம் என்னது, க்ரீட்டிங்ஸ். இது ஃபங்க்ஷனுக்கான நேம். எப்போவுமே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறீங்கன்னா இதுதான் ப்ரொசீஜர். ஃபங்க்ஷன் நேம். இங்கே ஃபங்க்ஷன்றது கீவேர்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். For example, local var equal to I am a local variable அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு வேல்யூ I am a local variable அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவை நான் local var அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் var அப்படின்றது கீவேர்ட். இப்போது இந்த ஒரு வேரியபிளை நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ண இந்த வேரியபிளை எங்கே பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிட்டதுனால இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எப்போ ஒரு வேரியபிள் லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம், எந்த ஒரு வேரியபிளை நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேரியபிளுக்கு பேர் லோக்கல் வேரியபிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லோக்கல் வேரியபிளை உங்களால் எங்கே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா வித்தின் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, இப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, என்னோடய அவுட்புட் பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறேன்னா அலர்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். ப்ரீடிஃபைன் மெத்தட் ஜாவாஸ்கிரிப்டில் அலர்ட் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். என்ன அர்த்தம், நான் எப்போ பட்டனை கிளிக் பண்ண போகிறனோ என்னோடய அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேஜில் பட்டன் மட்டும் தான் தெரிய போகுது. கிளிக் மீன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது, பட்டன் மட்டும் தான் தெரிய போகுது. இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப ஆன் கிளிக்கு ஈவெண்ட் எனக்கு அக்கர் ஆகும். ஸோ எனக்கு என்ன ஆக போகுதுன்னா க்ரீட்டிங்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகும். அப்போ இந்த இடத்துக்கு ரீச் பண்ணும்.
greetingsக்குள்ளே என்ன இருக்குன்னா லோக்கலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம லோக்கல் வேரியபிள்னு சொல்கிறோம்? ஒரு மெத்தடுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு லோக்கல் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். அதில் என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன்னா ஐஎம்ஏ லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், அலர்ட் ஆஃப் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ லோக்கல் வேரியபிள் இருக்கிற வேல்யூ எனக்கு அலர்ட் மெசேஜாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எனக்கு எப்போ நடக்க போகுதுன்னா பட்டனை கிளிக் பண்ணுறப்ப கிடைக்க போகுது. அவுட்புட்டை பார்க்கலாம். பட்டனை கிளிக் பண்ணுறேன், ஐஎம் ஏ லோக்கல் வேரியபிள், அவுட்புட் எனக்கு ப்ராப்பராக கிடைக்குது. ஓகேங்களா? இன்கேஸ் இந்த லோக்கல் VAR அப்படின்ற இந்த லோக்கல் வேரியபிளை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பெட்டர் என்ன பண்ணுறேன்னா அதே அலர்ட் யூஸ் பண்ணி ஓகே லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போ எனக்கு என்ன வரணும், என்னுடைய கோடிங்கில் 2 டைம் எனக்கு அலர்ட் அப்படின்ற டிஸ்பிளே ஆகணும். ஒன்று வந்துட்டு பட்டனை கிளிக் பண்ணுறப்போ வரணும், இன்னொன்று பட்டனை கிளிக் பண்ணாமல் எனக்கு வரணும். ஓகேங்களா? அவுட்புட்டு போகலாம். பட்டனை எதுவும் கிளிக் பண்ணல, எனக்கு எந்த அலர்ட்டும் வரல. பட்டனை கிளிக் பண்ணுறப்ப மட்டும்தான் ஒரே ஒரு அலர்ட் வருது. அது நம்ம லோக்கல் வேரியபிள் கொடுத்ததுனால, அதாவது ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால நம்மளுக்கு நடக்குது. ஓகேங்களா? அதர்வைஸ் எனக்கு வந்துட்டு என்ன நடக்கல, எந்த ஒரு அலர்ட்டும் கிடைக்கல. ரீசன், அலர்ட் ஏன் எனக்கு கிடைக்கலன்னா அலர்ட்குள்ள நான் சொன்ன விஷயம் லோக்கல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் நான் எங்கே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், அவுட் சைடு தி மெத்தடுக்கு வெளியில் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இதில் இருக்கிற வேல்யூ உங்களுக்கு அலர்ட்டாக கிடைக்கல அப்படின்றது அர்த்தம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். லோக்கல் வேரியபிள் இன் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.